நம்முடைய திருக்கோயில்களில் பல இடங்களில் சுயம்பு சிலைகள் என்று சொல்வார்கள். சுயம்பாகவே உருவாக்கப்பட்ட சிலைகள், கடவுள்கள் பெயரால் அந்த சிலைகளை சுயம்பு என்று சொல்வார்கள். அதே போலத்தான் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால் தயாரிக்கப்படாத அன்பு தலைவர் தளபதியார் அவர்களும், அன்பு தளபதியார் அவர்களால் தயாரிக்கப்படாத அன்பு தம்பி உதயநிதி அவர்களும் சுயம்பாகவே உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த தலைவர்களாக இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இருவரும் தங்களை செதுக்கிக் கொண்டு தலைவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த தந்தையார்கள் அன்பண்ணன் கலைஞர் அவர்களும் தளபதியார் அவர்களும் மிகச்சிறந்த தலைவர்களாக போற்றப்பட்ட தமிழ்நாட்டில் அவர்களைப் போலவே உருவாகுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற இந்த தலைவர்கள் தங்களை தாங்களே செதுக்கிக் கொண்ட சிலைகள் என்று சொன்னால் மிகையாக. ஒரு சாதாரண மனிதராக இருந்த உதயநிதி அவர்கள், கழக தொண்டனாக இருந்த உதயநிதி அவர்கள் கலைத்துறையிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருந்தார். ஒரு கல் ஒரு கண்ணாடி என்று ஒரு படத்திலே அவர் நடித்தார். அப்போது நடித்த பொழுது அவருக்கு கிடைத்த பெயரும் புகழும் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அவர்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வைத்தது. ஒரு கல் ஒரு கண்ணாடி என்று சொன்னால் உதயநிதியினுடைய பெயர் அங்கே மகிழ்ச்சியோடு போற்றப்படுகின்ற நிலையை நாம் அறிந்தோம்.